எனக்கு கொடுக்க போகிறதுன்னு நினச்சி என்னை சுற்றி இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, என்னை தவிர. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு இல்லைல்ல. அழுது முடிச்சிட்டேன். இவ்வளோ நாள் நான் சொல்லணும்னு நினைச்சதை இந்த லெட்டரில் சொல்லியிருக்கேன். இது முட்டாள்தனம் தான். ஆனால் கடவுள் நினச்சிருந்தா என் லைஃப்பை மாற்றிடலாம். ஆனால் இப்போ அந்த கடவுளே நினச்சாலும் என் முடிவை மாற்ற முடியாது. அப்படியே திரும்ப கத்துன அறுத்துட்டு போயிட்டே இருப்பேன். கத்தாத. இங்க பாரு, நான் உன் வீட்டுக்கு திட தான் வந்தேன். எனக்கு வேணுன்றத கொஞ்சமா எடுத்துக்கிட்டேன். நீ அமைதியா இருந்தா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன். சாகதானே போற, என்ன மாட்டி விட்டு உனக்கு என்ன கிடைக்க போகுது? யோசி. இன்னைக்கு நீ செத்துனே எல்லாமே பிரச்சனை தான். எவனோ ஒருத்தன் திருடுறதுக்காக ஒன்ன கொண்டுட்டு மொத்தமா திருடினான்னு மாத்தி விட்டுருவானுங்க. நீ சாகிறதுலாம் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்ப செத்தா எனக்கு பிரச்சனை. கல்யாண வீட்டுல திருடினா கணக்குல வராதுன்னு பார்த்தா கேஸ்ல மாட்டி விட்டுருவா போல. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த சூசைட் பிளானை ஒரு 1 வீக் போஸ்ட்போன் பண்ண முடியுமா? ப்ளீஸ். யாரு நீ? நீ வீட்டுக்கு திருட வந்துட்டு என்னென்னமோ பேசிட்டு போற. இதுல நான் எப்போ சாகணும்னு இவரு சொல்வாராம். சாகறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல காரியம் பண்ண மாதிரி இருக்கும்ல. அம்மா அப்பா கீழே தூங்கிட்டு இருக்காங்க, என்னை கத்த வைக்காத. நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். திருடிட்டல, அது எடுத்துட்டு சைலண்டா போயிடு. ஓ அப்படி? அப்ப சரி, உங்க அப்பா கூப்பிடு, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். திருட வந்துட்டு பெரிய மௌனராகம் கார்த்திக் மாதிரி பண்ணாத, சரியா? ஓகே சரி. என்ன, நான் இன்னைக்கு சாகாம 1 வீக் பொறுத்து சாகணும், அதானே? கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட ஏதாவது கேஷ் இருக்குமா? இல்லைங்க, நீங்க செத்ததுக்கு அப்புறம் அந்த கேஷ்லாம் வேஸ்டா தானே போகுது. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நான் சார்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ என்ன? இல்லைங்க, வீட்டுக்கு திருட தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சும் செலவுக்கு காசெல்லாம் கொடுக்குறீங்களே, நீங்க ரொம்ப நல்லவங்க. அப்படியே இந்த பால்கனி கதவும் திறந்து விட்டீங்கன்னா வந்து தொலை. ஆமா, நீங்க ஏன் தூக்க மாட்டிக்கு போனீங்க? தம் தூண்டுறதுட்டு அவ்வளோ உயரத்தில் எப்படிங்க கயிறு கட்டினீங்க? சாரி, நீங்க போங்க.
பேர் இருந்தும் ஒரு திருடன் வந்ததே இவனுங்களுக்கு தெரியல. தைரியமா போங்க, எவனும் எழுந்துக்க மாட்டான். ஏன் போ ஆடா. என்ன ரிலேட்டிவ்ஸ் அதுக்கு நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நைட் இப்படி இன்னொருத்தன் கூட பேசிட்டு இருந்தா என்ன நினைப்பாங்க? சே உன்னை போய் யாராவது தப்பா நினைப்பாங்களா? அது இல்லாம நீ வேற சாக போறல்ல. நான் எப்படியும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சாகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீ அடிக்கடி சாகதானே போறேன்னு சொல்லி பயமுறுத்தாத. ம். இப்போ போனா யாராச்சும் பார்த்துருவாங்க. வெயிட் பண்ணு. நிம்மதியா சாக கூட முடியல. அது ஏன் படிக்கிற? என் பர்சனல். தமிழ் எழுத வராதா? இங்கிலீஷ் மீடியம். ஆ இங்கிலீஷ் மீடியம்னு சொன்னேன். ஆஹா, அப்போ லெட்டரும் இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கலாம். லைஃப்பில் நான் வேஸ்ட் பண்ண 3 நிமிஷம்னா அது இதுதான். ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம்னு சூசைட் பண்ணிக்கணும்னா நான்லாம் எப்பயோ செத்து போயிருக்கணும். திருட தானே வந்த, ஃப்ரீ அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா தான் தெரியும், பிடிக்காம எவன் கூடயோ வாழ்றதுக்கு சாகிறதே மேலுன்னு. அம்மா பழைய ரஜினி படத்துக்கெல்லாம் கோரஸ் பாடியிருக்காங்க. 24 வயசு இருக்கும்போது ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் எனக்கு தெரியாது. நீ சொன்ன மாதிரி அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற அளவுக்கு எனக்கு வயசும் இல்லை. ஆனால் அன்னைக்கு அவங்க ஏன் இடத்துல இருந்து யோசிச்சிருந்தாங்கன்னா நான் இப்போ இங்கே இருந்திருக்க மாட்டேன். நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போகும்போது அவங்களுக்கு தெரியாது நமக்கு எவ்வளோ வலிக்கும்னு. என்ன ஃபீலிங்ஸா? யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவியா? உன் கண்ணு பார்த்தாலே தெரியுது நீ சொன்னது பொய்யா உண்மையான்னு. சரி, அதை விடு. நம்ம ஊரில் பொண்ணை பற்றவன் நிம்மதியாக தூங்கவே முடியாது. கீழே உங்கள் அம்மா அப்பாவும் அவ்வளோ நிம்மதியாக தூங்குறாங்கன்னா உன் லைஃப் நல்லா இருக்க போகுதுன்ற சந்தோஷத்தில் தான். அவங்களோட நிம்மதியும் தூக்கத்தையும் தான் நீ கெடுக்க போகிற. அவங்க தான் என்னை பற்றி யோசிக்காம, என் ஆசையை புரிஞ்சிக்காம, கல்யாணம் நல்ல சம்பந்தம்னு பேரில் எனக்கு தெரியாத யார் கூடயோ அப்ராட் அனுப்பிவிட பார்க்குறாங்க. லைஃப்பில் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நாளைக்கு நடக்க போகிற மேரேஜ் வரைக்கும் எனக்கு எது நல்லதுன்னு பார்க்குறாங்களே தவிர என் சந்தோஷத்தை பற்றி யாரும் யோசிச்சதில்லை. அப்படி எதில் இருக்கும் சந்தோஷம்? எப்பயாச்சும் இல்லை ஒரு வாட்டியாச்சும் உன்னை சுற்றி யாரெல்லாம் இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு யோசிச்சிருக்கியா? அப்படி யோசிச்சிருந்தா நீ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டேன். என்ன ஒரு திருடன்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறியா? இரு, தூங்கிட்டாங்களான்னு பார்க்குறேன். நேரில் விட ஃபோட்டோவில் நல்லா இருக்கு. நீ தலைவர் ஃபேனில்? மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட், ஆனால் படிக்கிறது இன்ஜினியரிங். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ நேரம் இந்த ரூம்குள்ளாரியே இருக்கேன், இது கூட தெரிலன்னா எப்படி? மியூசிக் தான் எனக்கு எல்லாமே. இண்டிபெண்ட்டாக நிறைய மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை. பொண்ணு மீடியானாலே ரிஸ்க்குன்னு ப்ராப்பராக ஒரு டிகிரி பண்ணணும்னு இன்ஜினியரிங் சேர்த்துட்டாங்க. சரி, படித்து முடிச்சுட்டு ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் கல்யாணம்னு வந்து நிற்கிறாங்க. சாகிற அளவுக்கு இது கேட்கறதுக்கு சோகமாலாம் இல்லை. எனக்கு இந்த பிடிக்காத வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ முடியாது. டயத்துக்கு சாப்பாடு, உனக்குன்னு ஒரு ரூமு, நல்லா படிக்க வைக்கிறதுக்கு அம்மா அப்பா, இப்படி எல்லாமே இருக்கிறனால தான் உனக்கு சாகணும்னு தோணுது. இதுல ஒண்ணு கூட இல்லாத எங்களை மாதிரி ஆட்கள்லாம் தான் ஒரு நல்ல கிரிஞ்சு.
கிரிஞ்சா இருந்தாலும் இதுதான் உண்மை. நீ படிச்சிருக்கியா? MBA IIT. ஐஐடி? படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அப்புறம் +1 ஸ்டாப் பண்ணிட்டேன். சாக போன உடனே நான் சாகடிச்சிருவேன்னு சொன்ன உடனேயுமே பயந்து போய் நின்றுட்டேன். உயிர் மேலே அவ்வளோ பயம். பயம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் தைரியமும் இருக்கு. இல்லைன்னா இங்கே ஒரு திருடனோட உட்காந்து பேசிட்டு இருப்பேனா? என்ன சூசைட் பண்ணோம்ல, மறந்து தூங்கிட்டேனா? நான் ரீசெண்டாக கம்போஸ் பண்ண ஒரு சாங் இருக்கு. இது வரைக்கும் பண்ண மியூசிக்கெல்லாம் யாரும் கேட்டதும் இல்லை, நானும் கேட்க வச்சதும் இல்லை. கேட்குறியா? என்ன நல்லா தானே இருந்துச்சு. சஞ்சனா, காஃபி. எழுந்தாச்சா? 7 மணிக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் வருவாங்க. 8 மணிக்கு நம்ம எல்லாரும் கல்யாண மண்டபத்துக்கு போகணும். ஏய், இன்னைக்கு உன் லைஃப்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான டே. முகத்தை சிரிச்சிட்டு சந்தோஷமா வச்சுக்கணும். சரி அண்ணி. நம்ம லைஃப்ல எந்த ஹோப்பும் இல்லாதப்போ நமக்காகன்னு சடனா ஒரு பர்சன் வருவாங்க. அவங்களால நம்ம லைஃபே ரொம்ப அழகா மாறிடும். உன் லைஃபும் ரொம்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. சோ மனசை போட்டு குழப்பிக்க கூடாது, சரியா? ஓகே. சரி, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆயிடு. சரி. காஃபியை குடி. ஒரு நிமிஷம். தப்பா நினைக்கலனா எனக்கு கொஞ்சம் கேஷ் தரியா? அது இப்போ உன் கேஷ் தான், நான் கொஞ்ச நாளா திருப்பி கொடுத்துட்றேன். எவ்வளோ வேணும்? தெரியல, உனக்கு எவ்வளோ முடியுமோ கொடு. உன்னோட பாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அப்படியே என் அம்மா பாடின மாதிரி. இப்போவும் மனசுக்குள்ளார கேட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நாள் இருந்து தள்ளி இருந்தால் தான் பெட்டர்னு தோணுது. பெங்களூரில் என்னோட ஃப்ரெண்ட் வீடு இருக்கு, யாருக்கும் தெரியாமல் அங்கே போக போகிறேன். அதுக்கு தான் இந்த கேஷ். வந்த திருடின
என்னென்னவோ பேசினேன், மைண்டை மாற்றினேன், கேஷை எனக்கே கொடுத்துட்டேன். இப்போ போயிட்டே இருக்க. நீ யாரு, உன் பேர் என்னன்னு கூட தெரியாது. ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னா கூட எங்க தேடி வரணும்னு தெரியாது. எனக்கு என்னமோ உன்கிட்ட நிறைய பேசணும்னு தோணுது. அப்படி உனக்கும் தோணுச்சுன்னா இந்த பால்கனியை ஞாபகம் வச்சுக்கோ. என் பேரு சஞ்சனா விஸ்வநாதன். உன் பேரு? உனக்கு நல்லா தெரிஞ்ச பேர் தான். சஞ்சனா, நீ தலைவர் ஃபேன்ல? இது அவன் உண்மையான பேரான்னு கூட தெரியல. ஆனா இந்த ரஜினிகாந்தை திரும்ப மீட் பண்ணுவேன்னு தோணுது.